மேற்படிப்பு படிக்க ஜாதி சான்றிதழ் இல்லாதனால படிக்கல, கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. நல்லா படித்தேன், ஆனால் வேலைக்கு போக வாய்ப்பு இல்லை. அன்பின் மகேஷ் சார் கல்வி அமைச்சர், அவர்கிட்டயும் போய் கேட்டுங்க, அவரும் எந்த பதிலும் சொல்லலை, கிடைக்கல. என் பேர் பனாரி. நான் 12th வரைக்கும் படித்தேன். ஒருப்பன் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் படித்தேன். மார்க் வந்து 494. மேற்படிப்பு படிக்க ஜாதி சான்றிதழ் இல்லாதனால படிக்கல, கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. நல்லா படித்தேன், ஆனால் வேலைக்கு போக வாய்ப்பு இல்லை. என்ன சொல்கிறாங்க இப்போ சான்றிதழ் கேட்கும்போது உங்களுக்கு என்ன சொல்கிறாங்க? என்ன சொல்கிறேன், கொடுக்க மாட்டேங்கிறாங்க. 10th வந்து மதுரை சென்னையில அன்பின் மகேஷ் சார் கல்வி அமைச்சர், அவர்கிட்டயும் போய் கேட்டுங்க, அவரும் எந்த பதிலும் சொல்லலை, கிடைக்கல. திருப்பம் வந்தாங்க, திருப்பும் நிறைய டைம் போனாங்க, கொடுக்க மாட்டேங்கிறேன்னு சொல்றாங்க. எஸ்டி அதாவது கேஸ்டே கொடுக்கறது இல்லைன்னு சொல்லிட்டாங்க. நிறைய மாவட்டத்தில் கொடுத்தாங்க, ஆனால் இந்த ஊருக்கு மட்டும்தான் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அது என்ன காரணம் தான் தெரியல. இன்னும் என்ன மாதிரி நிறைய பேர் படிச்சுன்னுக்குறாங்க, அவங்களும் காலேஜுக்கு போகலை, வீட்டில் தான் இருக்காங்க. இன்னும் படிக்கிறவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க, அவங்க படிக்கிறதுக்காக ஜாதி சான்றிதழ் வேணும்னு சொல்லி கேட்டுக்கிறேங்க. என் பேர் பாபு. எங்கள் ஊர் வந்து பூம்பும்பாட்டுக்காரன் கோட்டாய், கிருஷ்ணகிரி மாவட்டம். எங்கள் ஊர்லேருந்து 80 குடும்பங்கள் இருக்குது. ஆனால் பசங்க வந்து 60-65 பேர் படிக்கிறாங்க. நாங்கள் 25 வருஷமாக நாங்கள் போராடி இருக்கிறோம். 14 மாவட்டத்தில் 15 மாவட்டத்தில் எங்கள் ஆளுங்களுக்கு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் கொடுத்துருக்குறாங்க. ஆனால் இந்த மாவட்டத்தில் வந்து எங்களுக்கு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் கொடுக்கறதுக்கு அவங்க கொடுக்க மாட்டேன்றாங்க. அதெல்லாம் தமிழ்நாடு தானே, அந்த எல்லாம் சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்க, ஏன் எங்களுக்கு கொடுக்க மாட்டேன்னா இந்த மாவட்டத்தில் எங்களுக்கு கொடுக்க முடியாதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் எங்கள் பசங்கள்லாம் படிச்சுட்டு ஓரெல்லாம் இப்போ +2 வரைக்கும் படிக்கிறாங்க, அது மேல் கொண்டு படிக்க முடிய மாட்டேங்குது. இப்போ காலேஜில் போய் சேர்த்தா அவங்களுக்கு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் எட்டுவாங்கன்னு கேட்குறாங்க. அந்த காலேஜ் சர்டிஃபிகேட் கேட்டால் எங்களால் கொடுக்க முடியாதுன்னு சொல்கிறாங்க. இப்போ பெரிய பெரிய அதிகாரிலாம் பார்த்தோம், அரசியல்வாதிகளே கேட்டோம், யாருமே வந்து பார்க்குறாங்க, எல்லாம் கேட்குறாங்க. திருப்பணம் வந்து எந்த சர்டிஃபிகேட் பண்ண மாட்டேன்றாங்க, எதுவுமே வந்து கண்டுக்க மாட்டேன்றாங்க. இது வரைக்கும் எங்கள் பசங்க வந்து +2 வரைக்கும் படித்து 10வது வரைக்கும் படித்து ஒரு 30 பேர் பசங்க நின்று போட்டுக்கிறாங்க. நின்று போய் இப்போ மாடு பிடிச்சின்னு போகிறாங்க ஊர் மேலே. திருப்பி எங்கள் தொழிலுக்கே வந்து மாடு பிடிச்சின்னு போகிறாங்க, டப்பா இட்டுன்னு போகிறாங்க. இது வரைக்கும் யாரும் படித்து ஒரு மேல் படிப்பு படித்து ஒரு காலேஜில் படித்து இது வரைக்கும் தொழிலுக்கு போனதில்லை, ஒரு கவர்மெண்ட் வேலைக்கு போனதில்லை, இது வரைக்கும் எந்த வேலைக்கும் போனதில்லை. எவ்வளோ படித்தாலும் ஓசி தான் படிக்கணும். கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இல்லாத எங்கள் பசங்களை திரும்ப எங்கள் வேலைக்கே வந்து திரும்ப மாடு பிடிச்சின்னு போகிறாங்க. அதனால் வந்து 25 வருஷமாக நாங்கள் பார்த்து போராடி எந்த ரெஸ்பான்ஸுமே இல்லை. அதனால் நாங்கள் வந்து என்ன பண்ணுங்கன்னா இனிமேல் யாருக்கும் ஓட்டு போட மாட்டோம். எங்களுக்கு வந்து ஒரு 350 ஓட்டு இருக்குது, 350 வாக்காளர் போய் இருக்குது. ஏன்னா யாருமே ஒன்று மேலே வந்து ஓட்டு போட மாட்டோன்னு ஒரே கோரிக்கையாக நான் இருக்கிறோம். எங்களுக்கு சர்டிஃபிகேட் என்றைக்கு கொடுக்குறாங்களோ அன்றைக்கி தான் எங்களுக்கு வந்து ஒரு சுதந்திரம் கிடைச்ச மாதிரி எங்களுக்கு ஓட்டு போடுற மாதிரி நாங்கள் பேசி நிற்கிறோம். ஒன்று மேலே பசங்கள்கிட்ட வந்து எந்த பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புகிற மாதிரி இல்லை, அனுப்ப மாட்டோம். எங்கள் வந்து ஒன்று மேலே எங்கள் பழைய தொழில் என்ன பிச்சை எடுக்கணுமோ அதே மாதிரி பிச்சை எடுத்து தின்னுக்கிறோன்னு சொல்லி இதே மாதிரி அந்த இதுதான் நாங்கள் கோரிக்கை வச்சு நிற்கிறோம். இது வந்து யாருக்கும் ஓட்டு போடுற மாதிரி இல்லை, யாருக்கும் வந்து எங்களுக்கு வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணி எங்களுக்கு வந்து கொடுக்குற மாதிரி தெரியல. எங்களுக்கு பாரு ஆதார் கார்டு இருக்குது, ஓட்டு லிஸ்ட் இருக்குது, எங்களுக்கு வந்து எல்லா லிஸ்ட்டும் கொடுத்துருக்குறாங்க. ஆனால் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் ஒன்று தான் எங்களுக்கு இல்லை. அந்த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டால் வந்து எந்த வாழ்வாதாரங்களும் எங்கள் பசங்களுக்கு எதிர்காலம் எதுவுமே இல்லை. அப்படி இருக்கும்போது ஏன் ஓட்டு போடணும்? அரசாங்கம் ஓட்டு வேணும்னு சொல்லி இது 5 வருஷம் ஒரு வேட்டு வந்துடுறாங்க. ஆனால் எந்த ரெஸ்பான்ஸ் பண்ணி கொடுக்குறோம், நாங்கள் ரெடி பண்ணுறோம். பாரு அசோக் குமாருக்கு இது எம்எல்ஏ கூட வந்து நாடாளுமன்றத்தில் 2 பேர் பேசினார், அது எந்த ரெஸ்பான்ஸும் இப்போ எடுத்துக்கல. எல்லா தலைவரும் அந்த எல்லாமே பேசுகிறாங்க, ஆனால் வர்றாங்க பேசுகிறாங்க, கொடுக்குறோம் சொல்கிறாங்க, ட்ரை பண்ணுறோன்னு சொல்கிறாங்க. இது வரைக்கும் இந்த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வரல. 14 மாவட்டத்தில் கொடுத்துட்டுருக்குறாங்க. ஆனால் இந்த மாவட்டத்தில் கொடுக்குறதுக்கு அது என்ன பிரச்சனைன்னு தெரியல, எங்களுக்கு கொடுக்க மாட்டேன்றாங்க. எங்களுக்கு ஒரு கோரிக்கை வந்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் தான். அந்த சர்டிஃபிகேட் கொடுக்குற வரைக்கும் பசங்களுக்கு வந்து பள்ளிக்கூடத்துக்கு அனுப்ப மாட்டோம், யாருக்கும் எந்த அரசியல் ஓட்டும் போட மாட்டோம்.